வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். தேமுதிக 10 தொகுதியில் போட்டியா? 21 ஆண்டு வரலாற்றிலே மிக குறைவான சீட்களில் நிற்பது இதுதான் முதல் முறையாம். வாங்க வீடியோவை மூலமாக கண்டு, அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நடைமுறைக்குரிய சூழல்தான். ஒரு மாதம் மட்டுமே இருக்கும் சூழலில் அனைத்து கட்சிகளும் தங்கள் கூட்டணி பங்கிடன அரசியலில் மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டதா. அந்த வகையில்தான் கண்டிப்பாக இம்முறை தேமுதிகவானது திமுகவுடன் தனது கூட்டணி அறிவித்த நிலையில்தான் திமுகவானது தேமுதிகவிற்கு 10 இடங்கள் வரை சீட்கள் ஒதுக்கப்பட்டதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படும் செய்தியாகவும் பார்க்கப்படுகிறதா. இந்த 10 தொகுதிகளை பொறுத்தவரை, அதாவது கண்டிப்பாக விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு விஜயகாந்த் வெற்றி பெற்ற தொகுதியைத்தான் கண்டிப்பாக தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேர்ந்தெடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. திமுக கூட்டணியிலே தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கம் செய்யப்பட்ட நிலையில்தான் 2005 தேமுதிக கட்சி தொடங்கப்பட்டு முதல் அந்த கட்சி இப்போதுதான் மிக குறைந்த சட்டசபை தொகுதியில் போட்டியிடுகிறதா. இதுவரை தேமுதிகவானது சட்டசபை தேர்தல்களில் எத்தனை இடங்கள் போட்டியிட்டுள்ளது என்பதை பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலே ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்ற இந்த தேர்தல் நாள் நெருங்குவதால் கட்சிகள் எல்லாம் தீவிரமாக தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த தேர்தல் திமுக, அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் கட்சி என சசிகலா, ராமதாஸ் கூட்டணி என தமிழகத்தில் இம்முறை கண்டிப்பாக 5 முறை போட்டி நிலவக்கூடிய சூழல் உருவாகும் என்பதை அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. இந்த நிலையில்தான் தமிழக அரசியல் வரலாற்றிலே சுமார் 21 ஆண்டுகளுக்கு பிறகு விஜயகாந்த் உருவாக்கிய கட்சியானது திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டணி அமைத்துள்ளதாம். வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் இந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இணைந்த நிலையில்தான் இன்று தொகுதி பங்கீடு நிறைவடைந்ததா. ஏற்கனவே தேமுதிக பொருளாளர் சுதீஷ் அவர்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டு அவர் எம்பி ஆகிவிட்டார். இந்நிலையில்தான் தேமுதிகவிற்கு 10 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு செய்யப்பட்டதாம். தேமுதிக தங்களது சொந்த சின்னமான முரசு சின்னத்திலேயே போட்டியிடுவது என்பது உறுதியோடு செய்யப்பட்டு இருக்கிறது. அதாவது கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 5 தொகுதிகளை போட்டியிட்ட தேமுதிக சுமார் 21.4% வாக்குகளை அந்த தொகுதியில் பெற்று தனது இருப்பை உறுதி செய்திருந்தது. விருதுநகர் மக்களவை தொகுதியில் விஜயகாந்த் மகன் விஜயபிரபாகரன் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே வெற்றியை தவறவிட்டார். இந்த நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலில் களம் கண்டது தேமுதிக. தமிழகத்திலே அனைத்து தொகுதியிலும் தனித்து நின்று போட்டியிட்டது. 232 தொகுதியிலும் முரசு சின்னத்தில், 2 தொகுதியில் மட்டும் மோதிரம் சின்னத்திலும் போட்டியிட்டது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மட்டுமே இந்த தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார். எனினும் பல தொகுதிகளில் தேமுதிக வேட்பாளர்களை கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது மக்கள் நல கூட்டணியில் 104 மக்கள் போட்டியில் போட்டியிட்டு தேமுதிக போட்டியிட அனைத்து தொகுதியிலுமே வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறதா. அதனால்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த 10 தொகுதியில் தேமுதிக எத்தனை இடங்களை கண்டிப்பாக வென்று கண்டிப்பாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.